இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நூலை வெளியிடுகிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதல்ல வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை வரவேற்று தலைமையுரையாற்றிய திரு ஜீவபாரதி அவர்களுக்கும், இங்கே தோழர் அப்பாதுரை அவர்களை பற்றி தன்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து இந்த நூலையும் அறிமுகப்படுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் எங்கள் மதிப்புக்குரிய தோழர் ஆரம் அவர்களுக்கும், இங்கே சிறப்புரையாற்ற வருகை இருக்கிற தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர், உலகறிந்த பேச்சாளர் அண்ணன் லியோனி அவர்களுக்கும், இந்த நூலை ஆக்கி தந்திருக்கின்ற தோழர் அப்பாதுரை அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். தமிழ்நாட்டில் யார் பேசினாலும் எதை பேசினாலும் வரலாற்றை தொட்டு பேசுறதுங்கிறது ரொம்ப வழக்கம். இந்த வரலாறு தெரியுமா, இந்த வரலாறு தெரியுமா, இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் போலோச்சுக்கிற இந்த காலத்துல இன்னும் அதை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பற்றிய வரலாற்று நூல்கள், ஆய்வு நூல்கள் எழுதப்படுதா? இப்போ ஒரு சமகால தமிழ்நாட்டு சூழலை ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு நீங்க தெரிவிக்கணும். ஒரு ஆய்வு நூல், ஒரு வரலாற்று ஆய்வு நூல் ஏதாவது இருக்கா, அப்படி எழுதப்படுதா என்று கேட்டால் அப்படி எதுவுமே கிடையாது. ஆங்கிலத்துல எழுதப்படல, தமிழ்ல எழுதப்படுதா? தமிழ்லையும் சமகால வரலாற்றை பற்றிய நூல்கள் எழுதப்படுறது கிடையாது. இங்க பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு அவர் உயிரோடு இருந்த காலத்திலேயே தமிழர் தலைவர்னு ஒரு சின்ன நூல். அதை தவிர ஒரு விரிவான வாழ்க்கை வரலாற்று நூல், அதுக்கான முயற்சியெல்லாம் இப்பதான் நடக்குது. பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கே கண்ணன் என்கிறவர் ஒரு ஆங்கிலத்துல ஒரு வரலாற்று நூலை எத்தனை வந்திருக்கணும், ஏராளமா வந்திருக்கணும். அவருடைய படைப்புகளே இப்பொழுதுதான் தொகுக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவுடைய படைப்புகளே தமிழ் முன் பதிப்பகத்தை அவருடைய தனிப்பட்ட முயற்சியில தொகுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த குறை தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த நூல்கள்லாம் இன்னைக்கு அரசால் தொகுக்கப்படுது. இன்னைக்கு அது தொகை நூல்களாக வந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் இத்தகைய ஒரு குறைபாடு நமக்கு, தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த தரவுகளா எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை வரலாறுகளும் அதுல இந்த தரவுகள்ல ஒன்னா இருக்கும். இங்க இருந்த தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று எழுதுனா அது தமிழ்நாட்டுடைய வரலாற்றுடைய ஒரு அங்கமா தான் இருக்கும். பிறகு அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாற்று எழுதுனா அது ஒரு அங்கமாகத்தான் இருக்கும். அப்படித்தான் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தலைவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், வாழ்க்கை வரலாறு என்பது தமிழ்நாட்டுடைய வரலாற்றுடைய அங்கமாக இருக்கிறது. அந்த விதத்துல அப்படி இருக்கிற ஒரு குறைபாட்டை களையும் விதமாக இந்த நூல் வந்திருக்கிறது. தோழர் அப்பாதுரை அவர்களுடைய இந்த புத்தகம் அது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்துல சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்க செய்திகளை இன்னும் சில பக்கங்களுக்கு விரிச்சாவே இது ஒரு 1000 பக்கத்துக்கான நூலா மாறி இருக்கு. இப்ப 256 பக்கம் இருக்கு இந்த புத்தகம். ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்க செய்திகள் ஏன்னா ரொம்பவும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு கொதிநிலையான காலம். அந்த காலத்துல அரசியல்ல செயல்பட்டவர் தோழர் அப்பாதுரையாக இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா 1968 கல்லூரிக்கு போறது, அங்கிருந்து கட்சிக்கு வர்றது, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் 1980, நாடாளுமன்ற உறுப்பினர் 2004. இது எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான காலம். இதெல்லாம் அந்த காலப்பகுதியில அவருடைய அரசியல் பணி, அரசியல் வாழ்க்கை என்பது இருக்கும்போது அதை பற்றி அவர் ஒரு சின்ன சின்ன குறிப்புகளாக தான் சொல்றார். அவசர நிலை காலம் அதை பற்றி ஒரு சின்ன 1.5 பக்கம் 2 பக்கம் அளவுக்கு தான் ஒரு குறிப்பு இருக்கு.
அதுபோல இந்த கால இடைவெளியில நடைபெற்ற பல சமூக பிரச்சனைகள், அவரை கம்யூனிஸ்ட் ஆக்கிய கீழ்வெண்மணி பிரச்சனை போல, அதற்கு பிறகு 80களில் நடைபெற்ற பல கலவரங்கள், அந்த புளியங்குடி கலவரமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு ஒரு ஒவ்வொன்றையும் அதுல விடாம பதிவு பண்ணியிருக்கார். அதுல அவருடைய ரோல் என்ன, பார்வை என்ன, இது என்பது ஒரு 2 பேரா 3 பேரா அவ்வளவுதான் இருக்கு. ஆனால் அதுல அவர் வகித்த பாத்திரம் அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வகித்த பாத்திரத்தை கொஞ்சம் இன்னும் ஒரு 6-7 பக்கத்துல எழுதினாலே இந்த புத்தகம் 1000 பக்கத்தை தாண்டும். அந்த அளவுக்கு தேவை இருக்கிறது. எனவே இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் நான் பார்க்கிறேன். இது முதல்ல எனக்கு PDF-ஆக அனுப்பியிருந்தார்கள். நான் கையில செல்போன்ல தான் இதை படித்தேன். ஒரு 180 பக்கத்தை படிச்சிருந்தேன். இங்க மிச்ச பக்கங்களை படித்துட்டேன். ஸோ இந்த ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கூடாக அவருடைய வாழ்க்கை பதிவாகி இருக்கிறது. ஆரம் அவர்கள் சொன்னது போல அவருடைய புத்தகத்தின் மூலமாக நாம் நமது மனத்துக்குள் தீட்டிக் கொள்கிற அப்பாதுரை என்கிற அந்த மனிதரின் உருவம் என்பது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது தன்னுடைய நண்பன் அவர் அண்ணாவின் படத்தை தன்னுடைய அறையில வைத்திருக்கிறார். அது கால் மார்க்ஸுடைய படத்தை. அதுல அண்ணாவின் படத்தை அவர் போய் விட்டிடுறார். 2 பேருக்கும் சண்டை, அடித்தடி சண்டை, ரத்த களரியான சண்டை ஏற்படுகிறது. அவருடைய ரூம்மேட் அவர் அதுக்கப்புறம் இவரை தாப்பா அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக கூட்டு போறாரு. இவரு நான் திமுக நான் ஆதரவாளர், நான் வரமாட்டேங்கிறாரு. அதனால வாங்க அப்படின்னு சொன்னதும் இவர் போய் ஒரு பொட்டி கடையில ஒரு வாழைத்தாருக்கு பின்னால, ஏன்னா கம்யூனிஸ்ட் கூட்டத்துல போனா வேலை கிடைக்காதுன்னு சொன்னாங்க, அந்த பயம் இருந்தது. நான் அப்படி ஒளிஞ்சு கொண்டு பார்த்தேன், அதை கேட்டேன். தோழர் தாப்பாண்டியன் அவர்கள் பேச்சை கேட்டதும் திரும்பி வந்ததும் சொல்றாரு, நான் கம்யூனிஸ்ட் இனிமே. அவர் கீழ்வெண்மணி கொடுமையை பற்றிய பொதுக்கூட்டம் அது. அதுல பேசுனது, அந்த பேச்சை கேட்டதும் இனிமேல் நம்முடைய அரசியல் இந்த இடதுசாரி அரசியல் தான் என்ற முடிவுக்கு அவர் வர்றார். அந்த 68ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து அது மிக உச்சத்துல இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் உயிரோடு இருக்கிற காலம், தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட காலம், சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் பெற்ற காலம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவெளியிலே பேசிக்கொண்டிருந்ததை சட்டங்களாக உருவாக்குகிற அந்த ஒரு மகத்தான பணியை செய்த காலம். அப்ப திமுக மேல நம்பிக்கை இழப்பதற்கு எந்த ஒரு காரணமுமே இல்லை. அப்போ அவர் திமுக ஆதரவாளராக இருந்தார் என்றால் அதுக்குதான் நல்ல நியாயம் இருந்தது. அந்த நியாயத்தை விட்டுவிட்டு ஒருவர் தன்னை உடனடியாக ஒரு கம்யூனிஸ்டாக உணர்கிறார் என்று சொன்னால், அந்த ஸ்விட்ச் ஓவருங்கிறது ஒரே ஒரு பேச்சில, ஒரு பேச்சை கேட்டதால் நடந்திருக்கிறது சொன்னால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். பல பேருடைய வாழ்க்கையை இப்படியான உரைகள், ஒரு மேடை பேச்சு, தமிழ்நாட்டில் அதுக்கு இன்னும் முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. அந்த பேச்சுகள் மாத்திருக்கு, திசையவே மாத்திருக்கு. ஒரு சந்திப்பு ஒருவருடைய வாழ்க்கையை மாத்திருக்கு. நாம இங்க கூடி இருக்கிற நம்மளே அப்படி மாறி இருப்போம். நம்ம ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற சந்திப்பு தான் வாழ்க்கையை மாற்றுங்கிறது கிடையாது. 2 அரசியல் உணர்வு கொண்டவர்கள் சந்திக்கிற சந்திப்பும் அப்படி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அவர் இடதுசாரி அரசியலை தேர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் அது தொடர்பான நூல்களை படிக்கிறது, தன்னுடைய அரசியல் தத்துவ பார்வையை ஆழப்படுத்திக் கொள்வது என்று அவர் போறார். அந்த உறுதிப்பாடு எப்படின்னா, நம்முடைய தோழர் ஆரம் அவர்கள் சொன்னது போல அவருக்கு IOB இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல பொதுத்துறை வங்கியில வேலை கிடைக்குது. அது நீங்க தேர்வு எழுதி அப்படிதான் நேர்முக தேர்வுலாம் போய் தான் வரணும். வங்கியில வேலை கிடைப்பது என்பது
அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். 70களில் வந்து அப்போதான் பொதுத்துறை வங்கி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் தேசியமயமாக்கப்பட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டு பொதுத்துறை வங்கிகள் உருவான காலம். அப்போ வங்கியில ஊழியர் என்பது ஒரு பெரிய சமூக அந்தஸ்து. அப்படியான ஒரு வாய்ப்பை இங்கேருந்து போய் எனக்கு இந்த வேலை வேண்டாம் என்று எழுதி கொடுத்துட்டு வர்றார். எழுதி கொடுத்து விட்டு வந்து என்ன அப்போ இந்த தோழர் மாணிக்கத்தை பற்றி இதில் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் லைஃப்ல தோழர் பிஎம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ரோலுங்கிறத விட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்படி சில தலைவர்களால் ஒரு தாக்கம் ஏற்படுவது, அடுத்த கட்ட தலைவர்களுக்கு, பொறுப்பாளர்களுக்கு அல்லது கீழே தொண்டர்களுக்கு ஒரு ஒரு லீடரோட இன்ஃப்ளூயன்ஸ். அப்படி வந்து பிஎம் அவர்கள் பாமாணிக்கம் அவர்கள் ஒரு பெரிய செல்வாக்கை இவர் மீது செலுத்தியிருக்கிறார். அப்போ அவர் சொல்றார், நீங்க வந்து வங்கி இந்த வேலைக்கு போகலாம், அல்லது என்னுடைய நண்பர் தான் அங்கே வந்து செக்ரட்டரியா இருக்கு, அவர் மூலமா சொல்லி நீங்க வேற ஒரு அரசு வேலைக்கு அவர் சொல்ற அதுக்கு வேணா கூட நான் சொல்லி அந்த வேலையில் சேர்த்து விட்றேன், அல்லது நீ கம்யூனிஸ்ட் கட்சியோட முழு நேர பணியாளராக. எதை உனக்கு முன்னால 3 சாய்ஸ் இருக்கு, எதை என்ன சூஸ் பண்ணுதுங்கிறது உன்னோட பொறுப்பு. இவர் இரவெல்லாம் யோசிக்கிறார். யோசித்து விட்டு அவருக்கு ஒன்றும் அதில் பெரிய குழப்பம்லாம் அவனுக்கு கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முழு நேர பணியாளராக போவது என்று முடிவெடுக்கிறார். வங்கி பணியை வேண்டாம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய ஃபுல் டைமரா போறார். இந்த ஃபுல் டைமரா போறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொன்னா நல்லா இருக்கும். அது கம்யூனிஸ்ட் கட்சியில இன்னைக்கே அவரு ஏற்றுக்கொண்ட காலங்கிறது 50 ஆண்டுகளுக்கு முன்னால. இன்னைக்கே ஃபுல் டைமரா போறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல. இன்னைக்கு இடதுசாரி கட்சிகள் ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு கொண்டு இருக்க அலுவலகம், எந்த மாவட்டத்துக்கு போனாலும் தங்கிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா, தலைவர்களாக இருந்தாலும் தோழர்களாக இருந்தாலும் அப்படி ஒரு கட்டமைப்பு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்திய அளவில் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு இயக்கம். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால அது வந்து அதுல இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். அது எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம், எப்பொழுது வேணாலும் காவல்துறை உங்களை இழுத்துட்டு போகலாம். அப்படி இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் அவர் தன்னை முழுநேர ஊழியராக போவது என்கிற முடிவை எடுக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய பயணம் 80ல் அவர் தேர்தலில் நிறுத்தப்படுகிறார். அதிமுக கூட்டணியில அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்களே அவருக்கு வந்து ஒட்டப்பிடாரத்தில் வாக்கு கேட்கிறார். அது விடிகால 4 மணிக்கு வந்தாருன்னு அதில் எழுதியிருக்கார், பதிவு பண்ணியிருக்கார். வந்து இவருக்கு இந்த பகுதியில் உங்களுக்கு நான் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவார், இவருக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். அப்படி அவர் ஒட்டப்பிடார தொகுதியில் இருந்தபோது மிக சிறப்பாக ஒரு சட்டமன்ற பணிகளையும் செய்திருக்கிறார். அந்த சட்டமன்ற பணிகள் செஞ்சதுனால திருப்பி கொடியங்குளம் கலவரத்துக்கு போகும்போது, அந்த கலவரம் ஏற்படும் போது அங்கே போய் ஒரு அது வந்து அப்பாதுரை அப்போயே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை இல்லை என்று மக்கள் அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு பிறகு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த பணிகளை அங்கே செய்திருக்கிறார், சட்டமன்ற பணிகளை. அதுக்கு பிறகு வந்து அவர் நாடாளுமன்ற பணிகள் 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம், முதல் அரசாங்கம் உருவாகும் போது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி இங்கே உருவாகிறது. அங்கேயே எப்படி தென்காசி அவளுக்கு ஒதுக்கப்பட்டது என்பதை அவர்கள் சொன்னார்கள். அது தென்காசி ஒதுக்கப்பட்ட படலைன்னா அப்பாதுரை என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கிடைச்சிருக்க மாட்டார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிடைச்சிருக்க மாட்டார், தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்க மாட்டார். அவர் அப்படி போய் என்ன செஞ்சார் நாடாளுமன்றத்தில், அதுல சொல்றார் முதல்ல அவருடைய அனுபவம். அது வரைக்கும் வினா எழுப்புவது, அந்த வினா எழுப்புவதுனா ஓரல் ஆன்சர் ஒன்று இருக்கும், வந்து ரிட்டன் ரிப்ளைங்கிறது ஒன்று இருக்கும், எழுத்துப்பூர்வமான பதில், அப்புறம் நேரடியான பதில் சொல்றது. நேரடியான பதில் சொல்றதுக்கு நீங்க ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் தான் கேள்வி கேட்க முடியும். அப்ப நீங்க எழுதணும். அப்போ ஒரு ஆப்ஷன் அப்போ 13வது நாடாளுமன்றத்துல இருந்து தான் அது ஆரம்பிக்குது. நீங்க முன்பே எழுதி கொடுத்து, அப்பதான் அதுக்கப்புறம் தான் இன்டர்பிரிட்டேஷன்கிறவங்க அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. ஆனா இன்டர்பிரிட்டேஷன் நீங்க வந்து பயன்படுத்தணும்னா முன்கூட்டியே நீங்க எழுதி கொடுக்கணும், நான் தமிழ்ல பேச போறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தால் அந்த நேரத்துல அந்த மொழிபெயர்ப்பாளர் அங்க தயாரா வந்து இருப்பார்.
நீங்கள் தமிழில் பேசுகிறத ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் அவர்கள் மொழிபெயர்த்து 2 பேர் அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருந்தாலும் யாரும் அப்பொழுது தமிழிலே போய் கேள்வி கேட்பதில்லை. இவர் தான் இவருக்கு வந்த முதல் கேள்வியே ஓரல் ஆன்சர் கேள்வியாக வந்திருக்கு. அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா அங்கே அது ஸ்டார்ட் கொஸ்டின் என்று சொல்லுவார்கள். தமிழில் உடுக்குறியிட்ட வினா என்று நாங்கள் சட்டப்பேரவையில் அதை குறிப்பிடுவோம். அந்த உடுக்குறியிட்ட வினா இவருக்கு கிடைக்குது. அது எய்ட்ஸ் பற்றி கேள்வி எழுப்புறது. அப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர். அவரும் தமிழ் தெரிந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் தமிழில் அந்த வினாவை எழுப்புகிறார். முன்கூட்டியே எழுதி கொடுத்து விட்டு தமிழில் பேசுகிறார். அன்னைக்கு எப்பயுமே அந்த கொஷின் அவர் 11 மணிலேருந்து 12 மணி வரையும் அந்த கேள்வி நேரம். அந்த கேள்வி நேரத்தில் உடனடியான பிரச்சனைகளை எடுக்க சொல்லி எதிர்கட்சிக்காரர்கள் அப்பொழுதுதான் கோஷம் போடுறது, ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குறதெல்லாம் அந்த கேள்வி நேரத்தில் செய்வாங்க. இல்லை கேள்வி நேரம் முடிஞ்சதும் செய்யலாம் என்று சபாநாயகர் அவங்கள அமைதிப்படுத்துவார். அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த டைமே அப்போ நமக்கு இந்த ஸ்டார் கொஷின் வர்றதுங்கிறது ரொம்ப ரேர். அப்படி வந்தவங்க என்னடா இன்னைக்கு ஏதாவது குழப்பம் இதுக்கு பதில் சொல்ல விடாம ஆக்கிடுவாங்களோ என்று பதப்போட இருப்பாங்க. இப்போ நாங்களும் அப்படிதான் இருப்போம். அதை அவர் எழுதுறதுல அதை பார்க்க முடியுது அன்னைக்கு எந்த பதட்டத்தோடு அவர் அங்கே நின்றிருப்பார் என்பதை. அதுக்கு இடையில ஒரு அந்த கேள்வி எழுப்பி விடையை பெறுகிறார். ஆனால் அவர் ஆங்கிலத்தில் பதில் சொல்றார். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் தமிழில் கேட்கும் போது நீங்கள் தமிழில் பதில் சொல்லுங்க என்று அவர் சொல்றார். ஆனால் அமைச்சர்கள் அப்படி ரிப்ளை பண்ண முடியாது. ஆனால் அவர் முன்னே சொல்லியிருக்கணும், நான் தமிழில் ரிப்ளை பண்ணுறேன். அவர் சொல்லாதனால அவர் ஆங்கிலத்தில் ரிப்ளை பண்ணுறார். ஸோ அங்கே நாடாளுமன்றத்திலேயும் அவருடைய பணிகள் மிக சிறப்பாக இருக்கு. அந்த 5 ஆண்டுகள் 13வது நாடாளுமன்றத்தில் மிக அதிகமான கேள்விகளை கேட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய தோழர் அப்பாதுரை. ஸோ அவர் சட்டமன்ற உறுப்பினர் பணியாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் பணியாக இருந்தாலும் சரி, அல்லது கட்சி பணியாக இருந்தாலும் சரி, அவருக்கு கிடைத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புகளை பயன்படுத்தி மக்களுக்கு செய்த பணியாக இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லோரும் பாராட்டத்தக்க முறையிலே அவர் செய்திருக்கிறார். இடையில பல்வேறு சமூக முரண்பாடுகள், மோதல்கள் ஒரு தொகுதியிலையும் அல்லது இந்த பகுதிகளிலையும் நடக்குது. அது புளியங்குடி கலவரம் போல, அதுபோல பல சம்பவங்கள் வெவ்வேறு இடங்கள்ல நடக்குது. 80கள் முழுக்கவே அப்படிதான் இருந்தது, நமக்கெல்லாம் தெரியும். இந்த புளியங்குடி கலவரம் எல்லாம் நடக்கும்போது 82 நான் ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த நேரம். அந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்குது. அந்த சமயத்தில் எல்லா இடத்துலையும் இவர் போய் அதில் தலையிட்டு யாரையும் நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன்னு அவர் எங்கேயுமே பதிவே பார்க்க முடியும். நான் போய் இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன், அவருக்கு அதை செய்து, அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் அந்த பிணக்குகளை தீர்த்து எல்லாம் சமாதானமா இருங்க, எல்லாம் சேர்ந்து இருப்போம், எல்லாம் சமாதானமா இருங்க, பிரச்சனை வேணாம் என்று சமாதானப்படுத்துற முயற்சியிலே தான் எல்லா இடத்துலையும் அவருடைய தலையீடு என்பது இருக்கு. அவர் ஆரம்பத்துல அவங்க ஊர்ல ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஊர்ல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ளார 3 கிணறுகள். அந்த கிணறுகள் சாதி வாரியாக தண்ணி எடுப்பதற்கான கிணறுகள். இந்த பட்டியல் சமூக மக்கள் தண்ணி எடுக்கிறதுன்னு ஒரு கிணறு, நாடார் சமூக மக்கள் தண்ணி எடுக்கிறதுன்னு ஒரு கிணறு, முக்குலத்தோர் இவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கிணறு. அது குளத்துக்குள்ளார இருக்கு. அந்த குளம் முழுக்க தண்ணி இருக்கும் போது எல்லாரும் தண்ணி எடுத்துக்குவாங்க. அது ஒரே குளம் தான். குளத்துல தண்ணி இல்லாம கிணத்துல மட்டும் குளம் வத்தி போய் கிணறுல தண்ணி இருக்கும். அப்ப கிணறுல எடுக்கும் போது அப்படி எல்லாரும் ஒன்னா எடுக்கக்கூடாது. அவங்கவுங்க ஒதுக்கப்பட்ட கிணத்துல தான் எடுக்கணும். இன்னொரு கிணத்துல எடுத்தீங்கன்னா பெரிய சாதி கலவரமாக மாறி. அப்படி கிணறே தூந்து போயிடுது. ஒரே ஒரு கிணறு மட்டும், அது நாடார் சமூக மக்கள் அவங்க எடுக்கிறதுக்கான கிணறு மட்டும் தூராம இருக்கு. இவங்க குளம் வத்தி போனா வெளியூர்ல போய் தான் எல்லாரும் தண்ணி எடுக்கணும். எல்லா சமூக மக்களும் தலையில குடத்தை வச்சுட்டு அங்கே இருந்து சுமந்துட்டு வரணும். பல கிலோமீட்டர் போகணும். அது இப்படியான ஒரு நிலை. ஒரு சமயத்துல குளம் வத்தி போச்சு. அந்த ஒரு கிணத்துல தண்ணி இருக்கு.
அதுல ஒரு அம்மா போய் இந்த பட்டியல் சமூக தெருவுல இருந்து போய் தண்ணி எடுக்கிறாங்க. ஒரு பெரிய சாதிய கலவரமா மாறும். உடனே இந்த பெண்கள் எல்லாம் ஆவேசப்படுறாங்க. பட்டியல் சமூக தெருவில் இருக்கிற பெண்கள், நாங்க வந்து எந்த குளமா இருக்கும் போது எல்லாம் எடுக்கிறோம். ஏன்னா பெண்கள் தான் முதல்ல ஒரு கலக உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஆண்களோட முதல்ல பெண்கள் தான் கிராம பகுதியில். அவர்களுக்கு தான், ஏன்னா அந்த சஃபரிங்கை வந்து அந்த அந்த கொடுமையை மிக அதிகமாக அனுபவிக்கிறவர்கள். அது சாதிய கொடுமையாக இருந்தாலும் அல்லது பாலின கொடுமையாக இருந்தாலும் அந்த கொடுமையை அதிகமாக அனுபவிக்கிறவர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பொதுவா ஒரு சாதி பிரச்சனை, ஒரு மோதல் வந்ததுன்னா ஆண்கள் தாக்கப்படுகிறார்கள், ஆண்கள் அடிப்படுறாங்க, அதுதான் அவங்க தான் அதுல பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே சாதிய பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்கள். நீங்க இப்ப நடக்கிற இந்த ஆணவ படுகொலைகள்ல கூட பாருங்க, அந்த மாதிரி வந்து அந்த பெண்கள்லாம் ஆவேசப்படுறாங்க. அன்னைக்கு இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க அப்பா போய் இருந்து அதெல்லாம் சமாதானம் பண்ணுவார். அன்னைக்கு அவர் இல்லை, இவரை கூப்பிடுறாங்க. நீனும் ஒரு கம்யூனிஸ்ட் தானே, நீங்க வாங்க, இதுக்கு வந்து ஒரு நியாயம் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் சொல்லலாம். அழைச்சிட்டு போறாங்க. அது ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். போய் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போலாம். இரவு போலீஸ்ல யாரும், பாரா போலீஸ் தவிர யாரும் இல்லை, நீங்க காலைல வாங்க. திரும்பி பாக்குறாரு, எதிர்த்தரப்புல ஒரு 7-8 பேர் நிக்கிறாங்க. அவங்களும் வந்திருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒன்றும் மோதல் இல்லாம அவர் கூட்டிட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில போறாங்க. திருப்பி பெண்கள்லாம் வர்றாங்க. முதல் நாள் நைட்டு போகும்போது ஒரு ஆண் வந்தாரு. அவங்க வந்து அடுத்த நாள் வரலன்னு சொல்லிட்டாங்க. பெண்கள் தைரியமா நாங்க வர்றோம் அப்படின்னு ஒரு 15 பேர் இவரை கூட்டிட்டு போறாங்க. போய் வந்து புகார் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னையே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் போய், இந்த அப்பாதுரை தான் இதுக்கான காரணமே, அவர் ஒரு தீவிரவாதி, அவர் நக்சலைட் கம்யூனிஸ்ட், அதனால அவங்கள கலவரத்தை தூண்டி விடுறாரு அப்படின்னு இவரை, ஏன்னா இவர் தானே ஒரே ஒரு ஆம்பளை, அதனால அங்க அந்த புகார் கொடுக்க போனதுல இவரை டார்கெட் பண்ணி அவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்பொழுது இவர் வந்து சொல்கிறார், இது இவங்க பொய் சொல்றாங்க, இப்ப நடந்த சம்பவம்னு அவர்கிட்ட சொல்லி, கூடுதலா அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்றாரு, நீங்க இதை பதிங்க, முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி விட்டு, இது எமர்ஜென்சி காலம், எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண காலம் 75. அந்த அவசர நிலை காலத்துல இந்த பட்டியல் சமூக மக்கள் மேல வன்கொடுமை நடந்த அந்த பிசிஆர் சட்டத்தை முதல்ல, அப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்கிற சட்டம் கிடையாது, பிஓஏ ஆக்ட் கிடையாது. அப்போ இருந்தது பிசிஆர் ஆக்ட். அந்த பயன்படுத்தல அப்படிங்கிறது ஒரு பெரிய புகாராக 70s இருந்தது. பெரிய பெரிய சாதிய படுகொலைகள் நடந்த நேரம். இங்க மட்டும் இல்ல, பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, அப்படி இங்க வெண்மணியில் நடந்த மாதிரி ஒரு கிராமமா பட்டியல் சமூக மக்களை கொல்றதுங்கிறது அப்போ ஒரு செய்தியில அப்பப்போ ஒரு தலைப்பு செய்தியா வரும். அது அவ்வளவுதான், அதுக்கு வேற நியூஸ் வேல்யூ மட்டும் இருக்கும். ஆனா அது ஒரு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த நேரம். அப்படியான நேரத்துல இந்த எமர்ஜென்சியில அவர் சொல்றாரு, இது அவசர நில காலம், நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நான் மேல புகார் சொன்னா உனக்கே பிரச்சனை ஆகும்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்க பயந்துட்டு உடனே எஃப்ஐஆர் போடப்பா, அவங்க தான் மேலதான் தப்பு, நீ 10 பேர் மேலேயும் பிடிச்சி உள்ளார எஃப்ஐஆர் போடுன்னு எஸ்ஐ சொன்னதும் அவங்களுக்கு பயம் வந்துடும். எதிர்த்தரப்புக்காரங்க கைது பண்ணிடுவாங்களோன்னு. அது வரைக்கும் ரொம்ப கித்தாப்பா நின்றுட்டு இருந்தவங்க பயப்படுறாங்க. அந்த நேரத்தில் திரு அப்பாதுரை அவர்கள் அவங்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, இந்த அதிகாரிகிட்ட சொல்றாரு, அவங்க மேல வழக்கு போட வேண்டாம். நாங்க இது வரைக்கும் இந்த ஊர்ல, எங்க ஊர்ல சாதி சண்டையே கிடையாது. ஒரே குளத்துல தான் எல்லாம் தண்ணி எடுத்துட்டு இருந்தோம். தண்ணி இல்லைன்னா வெளியூர் போவோம், எல்லாம் ஒன்னாதான் போய் தண்ணி தூக்கிட்டு வரும். இப்போ அது மாதிரி நடந்துருச்சு. இனிமே நாங்க வந்து ஒத்துமையா இருப்பாங்க எல்லாம், அதனால யார் மேலேயும் வழக்கு போடாதீங்க என்று தடுத்து அந்த அவங்கள கூட்டிட்டு வர இந்த அணுகுமுறை. அதுக்கு பிறகு அந்த ஊர்ல இந்த பிரச்சனை இல்லை, முரண்பாடு இல்லை. இந்த அணுகுமுறை தான் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆன போதும் இருக்கிறது, நாடாளுமன்ற உறுப்பினராக ஆன போதும் இருக்கிறது. தொடர்ச்சியா பல பிரச்சனைகள் 80ல, 90ல, 2000ல நிறைய இது மாதிரியான சமூக பிரச்சனைகள் புத்தபுரம் வரைக்கும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லா விதங்கள்லயும் அவர் போய் தலையிடும் போது
இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்துவது, அவர்கள் இருக்கிற முரண்பாடுகளை குறைக்கிறது. முரண்பாடுகளை தூண்டி சீவி விடுறது எளிது. அதான் எங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லுவார், ஒரு கலவரத்தை தூண்டுறதுங்கிறது பெரிய ஈஸி, அது ஒரு தலைவனுடைய வேலை அது கிடையாது. ஒரு அமைதியை ஏற்படுத்துறது தான் கஷ்டம், அதுதான் தலைவனுடைய வேலை அப்படின்னா. எனவே அந்த பணியை செய்தவராக நம்முடைய தோழர் அப்பா தலைவர் இருக்கிறார். இந்த வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆக்டிவான ஒரு 40 ஆண்டுகள் உடைய தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள், பல அரசியல் போக்குகள், அரசியல் கூட்டணி மாற்றங்கள், அங்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள், அப்புறம் அவருக்கு அறிமுகமான பர்சனாலிட்டிஸ், அதை பத்தி ஒவ்வொருத்தவங்களை பத்தி ஒரு ப்ரொஃபைல் பின்னால ஒரு பக்கங்கிற மாதிரி அது அதுல பாமாணிக்கத்திலிருந்து பல பேரை பற்றியும். ஸோ இது வந்து உண்மையிலேயே இந்த சமகால வரலாற்றை, தமிழக வரலாற்றை எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் இந்த வாழ்க்கை வரலாறு. நல்ல நூலை அவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை படிக்கும்போது பல இடங்கள்ல எல்லாருக்கும் உண்டு, எந்த ஒரு வாழ்க்கை வரலாற்றையும் நீங்க படிச்சீங்கன்னா அங்கங்க நீங்க வந்து உங்களை ரிலேட் பண்றதுக்கான தருணங்கள் வரும். சில அந்த மொமெண்ட், இதே மாதிரி மொமெண்ட் நமக்கு இருந்தது அப்படின்னு ரிலேட் பண்ணிப்போம். அது பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான தருணங்கள் நிறைய பேருக்கு ஒரே மாதிரி வரும். அந்த மாதிரி வந்து நானும் சில விஷயங்களை அங்க அதோட ரிலேட் பண்ணிட்டேன். அதில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். குறிப்பா வந்து எமர்ஜென்சி பீரியட்ல அதான் இந்த அவர் ஊர்ல அந்த தண்ணி எடுக்கிற பிரச்சனை வருகிறது. அதே பீரியட்ல நான் புகுமுக வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன், பியூசி. நான் தான் அந்த பியூசி என்கிற படிப்பு இருந்த காலத்தோட கடைசி செட். நான் பியூசி படிச்சதோட அந்த காலத்தோட அது 76 77ஓட அந்த பியூசிங்கிற இது போயிடுச்சு. நேரடியாக +2ங்கிறது வந்து இப்போ டிகிரி வந்தது. அப்போ எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஒரு வருஷம் பியூசின்னு கல்லூரியில தனியா இருக்கும், கல்லூரியில போய் படிக்கிறது. அது உண்மையிலே ஒரு நல்ல முறை. இப்போ இருக்கிற +2 சிஸ்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம கல்வியில மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பெற்றிருந்தாலும், அன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போது அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த சிஸ்டம் வந்தது, 10+2+3ங்கிற சிஸ்டம் வரும்போது எல்லாரும் முதல்ல ஆசிரியர்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு பிறகு பல மாநிலங்களில் இந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளி கல்வி, அதுக்கப்புறம் இருக்கிறத இந்த +2 என்று சொல்கிறோம் பாருங்க, 11 12 இதை ஜூனியர் காலேஜ் என்று கல்லூரிகளாக நடத்துகிற ஆந்திர பிரதேசத்துல இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. பல மாநிலங்கள் அப்படிதான் இருக்கு ஜூனியர் காலேஜ். அதுக்கப்புறம் காலேஜ் டிகிரி. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க ஆசிரியர்கள் வந்து நிறைய பள்ளி ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த நெருக்கடி காரணமாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த +2 வந்து ஸ்கூல் சிஸ்டத்தோட சேர்த்துட்டாங்க. அந்த பியூசிங்கிறது முன்ன காலேஜில் இருக்கும், அது உயர்கல்வியில இருக்கும். அது ஆக்சுவலி உயர்கல்வி தான், அது ஹையர் செகண்டரி தான். அது அதை வந்து ஸ்கூலோட சேர்த்ததுங்கிறது நம்ம கல்வியுடைய தரத்துல ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும். அந்த மட்டும் காலேஜோட போயிருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம வெறும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல மட்டுமில்ல, தரமான கல்லூரிகள் இது மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள்ல நம்ம இந்திய அளவுல முன்னணி வைக்கிறோம். ஆனால் இது போல இன்னும் ஒரு மடங்கு கூடுதலான ஒரு தர வளர்ச்சியை நம்முடைய உயர்கல்வி பெற்றிருக்கோம். அது அப்போ தவற விட்டுட்டோம். அப்ப நான் வந்து இந்த பியூசி படிக்கிறேன். நான் இப்போ இருக்க மயிலாடுதுறை மாவட்டம் முடிகிற பகுதியே என்னுடைய சொந்த ஊர், கொள்ளிடம்னு அந்த பகுதி. அப்ப நான் வந்து இப்போ தினம் சிதம்பரத்துல நான் ஸ்கூல் படித்தேன், 6ஆம் வகுப்புல இருக்கு. தினம் ரயிலில் போய் படிச்சுட்டு எங்கள் ஊருக்கு வருவோம். அது 2 மாவட்டம், எங்களது மயிலாடுதுறை அப்போ வந்து கீழ்த்தஞ்சை மாவட்டம், நாகை மாவட்டம், இந்த பக்கம் கடலூர் மாவட்டம். 2க்கு இடையில ஒரு ஆறு, கொள்ளிடம் ஆறு, ஒரு பெரிய ஆறு.
அது ரெண்டும் பிரிக்கிற எல்லை அதுதான். அது மட்டுமல்ல, இந்த 2 மாவட்டத்துக்கும் பண்பாட்டு அளவுல மிகப்பெரிய அப்படியே தலைகீழா வேறுபாடு இருக்கும். அந்த தஞ்சை மாவட்டத்துடைய பண்பாட்டுக்கும் தென்னார்காடு மாவட்டத்துடைய பண்பாட்டுக்கும் அப்படியே தலைகீழ் மாற்றம். அப்படியே பேச்சிலிருந்து, உணவு பழக்கத்திலிருந்து, எல்லா விதத்திலையுமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு 2 மாவட்டத்துக்கு இடையில தினம் நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி போய் படிக்கும்போது பியூசி முதல் முறையா வீட்டை விட்டுட்டு ஹாஸ்டல்ல போய் பூம்புகார்ல போய் ஒரு கல்லூரியில சேர்ந்து ஹாஸ்டல்ல ரொம்ப சின்ன பையனா இருக்கேன். அதுல எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சமயத்துல நான் ஹாஸ்டல்ல போய் படிச்சு முதல் நாள் ஹாஸ்டல்ல சாப்பிடுறது உட்காடுறோம். இப்போ பண்ருட்டியை சேர்ந்த சில மாணவர்கள் வந்தாங்க, வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள். அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு பையன் நிறைய சாப்பிட்ற, அவ பார்த்துட்டு, ஏய் என்னடா இப்படி சாப்பிட்ற, பறைய சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற அப்படின்னு அந்த பையன் அவங்களுக்குள்ளார நண்பர்களுக்குள்ளார பேசிட்டான். இதை கேட்டு விட்டு பக்கத்துல இருக்கிற மாணவர், அவன் நெல்லிக்குப்பத்திலிருந்து வந்த பையன், ராஜவேலுன்னு ஒரு பையன், அந்த சாப்பிடும் தட்டையே எடுத்து அவன் மூங்கில அப்படியே அடிச்சான். முதல் நாள் நான் வீட்டை விட்டு போய் வெளியில தங்குற முதல் நாள் அது. அன்னைக்குதான் அது வரைக்கும் நான் ஒரு பெரிய சாதிய முரண்பாடையும் மோதலையும் எதுவுமே பார்த்ததில்லை. அது ஒரு பெரிய தகராறா மாறிடுச்சு. அன்னைக்கு ஒன்றும் பெரிய இது நடக்கல. ஆனா ஒரு 4-5 நாள் இது பெரிய டென்ஷனா மாறி, அப்புறம் ஏன்னா எல்லாருமே புதுசா போயிருக்க மாணவர்கள், அப்புறம் அவங்க சீனியர் அந்த பகுதியை சேர்ந்த கல்வி, அப்புறம் சாதிய ரீதியான திரட்சியாக மாறி இது எல்லாம் எடுக்க ஒரு 5-6 நாள் ஆச்சு. 5-6 நாள் ஆனதும் அந்த பையன் அவங்க ஆட்கள்லாம் இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களெல்லாம் அடிக்க போறாங்க என்று ஒரு தகவல். அது மாதிரி இரவு ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கட்டையை எடுத்துக்கொண்டு சவுக்கு கட்டை எடுத்துட்டு இந்த இதுல இருக்கிற பட்டியல் சமூக மாணவர்களை மட்டும் பார்த்து அடிக்கிறாங்க. அதுல சம்பந்தப்பட்ட அதை தாக்கலாம் ஒரே ஒரு பையன், அதனால அவங்க எல்லாரையும் அடிக்கிறாங்க. அந்த சமயத்துல நாங்கெல்லாம் அங்கிருந்து தப்பித்து ஓடுவோம். நாங்களும் கையில கடிச்சதை எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க அடிக்கிறான் அவன் அடிக்கிறான், ஒரே இரவு இருட்டு. அப்புறம் நான் காவிரி ஓரத்துல என்னுடைய இந்த விடுதி இருந்தது. காவிரி கரை மேலேயே ஒரே ஓட்டமா ஓடுறோம். ஓடி பூம்புகார் இதுல தான் போலீஸ் ஸ்டேஷன், பூம்புகார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கிறோம். நின்று அங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவர் பேர் சந்திரமோகன். போய் இது பண்ணதும் என்ன கேட்ட, முதல்ல உட்காருங்க. நாங்க ஒரு 3-4 பேர் ஓடினோம். நான் இவ்வளவு உயரம் இருப்பேன். அப்போ நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்கிற இதுல தான் இருந்தேன். போனதும் இது மாதிரி காலேஜில் பிரச்சனை என்ன சொன்னார். உடனே அவர் என்ன சொன்னார், ஒரு தண்ணியை குடிக்குமா இல்லை அப்படின்னா, தண்ணியை குடிச்சு சரி என்ன நடந்தது எழுதி கொடுங்க என்றார். அந்த 4 பேர்ல ரொம்ப அடிபட்டோம். நான் என்ன சின்ன பையனா இருக்கிறதுல நான் என்னை அடிக்கல, அடி எனக்கு மேலே விழல. ஸோ நான் கொஞ்சம் நிதானமா இருந்தேன். இப்போ ஒன்று என்ன எழுத சொன்னாங்க, நான் தான் எழுதுனேன். அந்த இது அல்ல உனக்கு வந்தவன்ல எவ்வளவு பேர் உனக்கு பேர் தெரியுமோ அவங்களெல்லாம் பேரெல்லாம் எழுதுனேன். எனக்கு ஒன்றும் பேரே தெரியல. அப்புறம் அவங்க இருந்தவன்லாம் சொன்னா இந்த பேர் ஒரு பெரிய லிஸ்ட். உடனே வேன் எடுத்துட்டு போனார், ஓடிச்சு எல்லா பசங்களையும் நைட்டாக ரவுண்ட் பண்ணி எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் மயிலாடுதுறை கொண்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லூரி ஒரு சின்ன கிராமத்துல, அது ஒரு மேலே ஒரு கிராமம், இப்பவும் அது கிராமம் தான். அந்த கல்லூரி வளாகம் முழுக்க போலீஸ், நூற்றுக்கணக்கான போலீஸ் நிற்கிறாங்க. இது அது வரைக்கும் யாருமே எங்கேயுமே எதிர்பார்த்தது இல்லை. அப்பதான் சொல்றாங்க, இந்தியாவிலே எமர்ஜென்சி வந்ததுக்கு அப்புறம் கேம்பஸ்ல நடக்கிற முதல் சாதி கலவரம் இது, டெல்லி வரைக்கும் விஷயம் போயிடுச்சு, உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. இளையபெருமாள் கொஞ்ச நேரத்துல இளையபெருமாள் வர்றாரு, அப்ப காங்கிரஸ் லீடர். அவ்வளவு பெரிய இது அந்த கலவரத்தை கடுமையா அடக்குனார். இந்த எமர்ஜென்சி பற்றி நான்லாம் அந்த
முரசொலி வாசிக்கிறோம். அப்போனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தீவிரமான ஆதரவாளர். தினசரி முரசொலி வாசிக்கிற கலைஞர் கடிதத்தை படித்து கலைஞர் மேலே ஒரு அபாரமான ஒரு பக்தி எனக்கு. அப்போ எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மையார் மேலே வந்து ஒரு கடுமையான வெறுப்பு அப்படி இருந்த நேரம். ஆனால் அந்த நேரத்தில் இந்த சாதிய கொடுமைகள் நடந்தால் அது மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்திய வரலாற்றிலேயே ஒரு காலத்தில் மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டு அதை நடைமுறைப்படுத்துதுன்னா அது எமர்ஜென்சி பீரியட்ல தான். அப்பதான் நடந்தது. அதை தான் வந்து அவர் சொல்றாரு, இது எமர்ஜென்சி பீரியட், நீ நடவடிக்கை எடுன்னு சொன்னது அந்த எஸ்ஐ நடுநடுங்கி போய் உடனே அவங்க மேல எஃப்ஐஆர் போட போனது என்பது ஏதோ தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல, அது இந்தியா முழுவதும் இருந்தது. நான் உடனே ரிலேட் பண்ணிட்டேன். உடனே எமர்ஜென்சி பீரியட்ல அங்கேயும் இது இருந்திருக்கு, இங்கேயும். அதுக்கப்புறம் அந்த ஒரு 6 மாசம் 7 மாசம் நாங்கள் அந்த கல்லூரியில இருந்தோம், படிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே அதுக்குள்ளார இல்லை, அப்படி முடித்து விட்டு வந்தோம். ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நினைக்கப்பட்டது. அடுத்தது அவர் அந்த தமிழ்ல போய் அங்கே வினா எழுப்பியது. இன்னைக்கு நாங்கள் போன நாடாளுமன்றத்தில் நான் உறுப்பினராக போனேன். அப்போ போனதும் அடுத்த நாள் பதவி ஏற்கிறதுக்கு முன்ன எல்லார்ட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சேன், ஏன் நம்ம தமிழில் பதவி ஏற்கக்கூடாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். உடனே எல்லாரும் ஆதரவு தெரிவித்தாங்க. முதல் முறையாக இந்த 17வது நாடாளுமன்றம் 2019 தான் அனைவரும் தமிழ்நாட்டிலேருந்து போன புதுச்சேரி உட்பட 40 உறுப்பினர்களும், அதிமுகவிலிருந்து ரவீந்திரநாத் இருந்தார், அவரும் தமிழில் பதவியேற்றுக்கிட்டார். பதவி முதல்ல அதில். அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன், ஏன் வந்து தமிழில் பேசுறதுங்கிறதே இது போராடி பெற்ற உரிமை. 50 வருஷம் வரைக்கும் அது தமிழில் பேசுறதுக்கு அங்கே உரிமை இல்லை. நமக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியும் என்பதற்காக நம்ம பேசணுமா? நம்ம பேசுகிறோமாங்கிறத நம்ம தொகுதியில் இருக்கிற ஒரு ஆள் நான் என்ன பேசணுங்கிறது தெரியும், அவருக்காக தான் அதை பேசுகிறேன். அங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிறவங்களுக்காக இல்லை. அப்புறம் ஏன் நம்ம தமிழ்லேயே பேசக்கூடாது என்று முடிவெடுத்து நாங்கள் எங்கள் தலைவரும் அதில் இருந்து தமிழ்லேயே பேசுவது என்று முடிவெடுத்தோம். இன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு நிறைய உறுப்பினர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழில் பேசுறது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு தங்களுடைய மாநில மொழிகளில் பேசுகிறார்கள். மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் வங்க மொழிகளை பேசுறா, பீகார்ல இருந்து வருவேன் பீகார்ல பேசுறா, ஒடிசாவில இருந்து வந்தவர்கள் ஒரிய மொழியில் பேசுகிறார்கள். இன்னைக்கு நாடாளுமன்றம் என்பது அந்த பெடரலிசத்துடைய ஒரு பிரதிபலிப்பை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உணர்வோடு அவர் 13வது நாடாளுமன்றத்தில் 2004 அவர் செயல்பட்டார் என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நூல் அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டும், விரிவாக படிக்க வேண்டும், மற்றவர்களிடமும் எடுத்து சொல்ல வேண்டும். இது மாதிரி பல பகுதிகளை அவர் விரித்து எழுத முடியும். நல்ல நினைவாற்றல் இருக்கும்போது நம்முடைய தோழர் அப்பாதுரை அவர்கள் இன்னும் பல நூல்களை தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களைய கட்சி அனுபவங்கள், சட்டமன்ற அனுபவம், நாடாளுமன்ற அனுபவம் தனித்தனியாகவே எழுதலாம். அவர் கேட்ட கேள்விகள், அங்கே அரற்றிய உரைகள் எல்லாத்தையும் தொகுக்கலாம், அப்படி வெளியிடணும். அது ஏதோ உங்களை பற்றி நீங்கள் சொல்லிக் கொள்வதல்ல, இந்த தமிழ்நாட்டுடைய வரலாற்றை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாற்றை நீங்கள் எழுதுகிறீர்கள்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை வரலாறு அல்ல, இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு, இது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு. அதை நீங்கள் இன்னும் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பாதுரை அவர்கள் வந்து எனக்கு நீண்ட நாள் பழக்கம். அப்படின்னா நான் நிறைய முறை சந்திச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு தான் நான் அவரை பார்த்தேன். ஆனா முன்னே அவர் தோழர் சொல்றாரு, இல்லை இதுக்கு முன்னே நம்ம நீங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன் அவங்கள, நம்ம மீட் பண்ணியிருக்கோம், இன்னும் வழியில ஒரு தடவை பார்த்தோம் அப்படிங்கிற. அதெல்லாம் எனக்கு நினைவில்லை. சில ஆண்டுகளாக இவருக்கு மார்க்சியத்தை மீது இன்னும் பிடிப்பை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த பேராசிரியர் ஆசிவ சுப்பிரமணியம் அவர் தான் எனக்கு இவரை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லிட்டே இருப்பார். அவர் தான் எங்களுக்கு ஒருத்தவங்க மேல ஒரு மதிப்பு வர்றதுக்கும் ஆசிவ சுப்பிரமணியம் அவர்கள் காரணம். அப்புறம் நிறைய முறை நாங்கள் தொலைபேசியில பேசிப்போம், பல விஷயங்களை பற்றி, பல பொதுவான பிரச்சனைகளை பற்றி. இப்போ அவர் பல சுவாரஸ்யம் ஒரு விஷயத்த சொன்னார்னா அவர் போனை கட் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை அழகா சொல்லுவார். அவ்வளவு நீண்ட ஒரு பழக்கம். அவர் இந்த புத்தக நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கணும்னு சொன்னார். நான் அதை மறுக்கவே முடியல. இன்னைக்கு இதற்காகவே விழுப்புரத்திலிருந்து வந்தேன்.
மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு. தோழர் அப்பாதுரை அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அவரை பற்றி பேசுவதற்கும் இந்த வாய்ப்பு அளித்த நம்முடைய டிஸ்கவரி பேலஸ் வேடியப்பன் அவர்களுக்கும் தோழர் அப்பாதுரை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வணக்கம்.